என் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெரியாச்சி அம்மன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு பதிவு. அவங்கள பற்றின கதை நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோட அனுபவத்தில் நடந்ததை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல பெரியாண்டிச்சி அம்மன் யாருன்னு சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் மனிதராக வாழ்ந்து வந்தப்போ கருவுற்று இருக்கிற தருணத்தில் குழந்தை பிறக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாட்டு ராஜா அந்த அம்மனை அந்த குடும்பத்தை அழிச்சிடுறாரு. ஒரு நாள் அந்த ராஜாவோட மகனுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்க இருக்கிற தருணத்தில் அவருக்கு ஒரு சாபம் ஏற்படுது. ராஜாவோட குழந்தை எப்போ இந்த பூமியில் படுதோ அன்னையோட ராஜாவுக்கு மரணம்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஊருக்குள்ளே போய் இதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு மருத்துவச்சியை அழைச்சிட்டு வராரு. மனித உருவில் இருக்கிற நம்மளோட பேச்சியம்மன் மருத்துவச்சியாக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவர் இது மாதிரி என் பூமியில் என்னோடய குழந்தை படாமல் நீ எனக்கு பார்த்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம பேச்சியம்மன், இதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா திரும்ப நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொன்னும் பொருளும் அள்ளித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொன்ன நம்ம பேச்சியம்மன் குழந்தை நல்லபடியாக மருத்துவம் பார்த்து வெளியே எடுத்து அந்த கிழமை நாழிகை முடிகிற வரைக்கும் தன்னோட கையில் வச்சு ராஜாவோட உயிரை காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் ராஜா ஏன் நம்ம இந்த கிழவிக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு அந்த ராணியும் உடந்தையாக இருக்காங்க. உடனடியாக பேச்சியம்மனா பெரியாண்டிச்சி அம்மனா பெரியாச்சி அம்மனா உருவெடுத்த நம்ம பேச்சியம்மன் அவரை காலில் கீழே போட்டு மிதித்து அந்த அம்மாவை மடியில் போட்டு வயிற்றை கிழித்து அவங்களோட குடலை மாலையாக அணிவிச்சுக்கிறாங்க. அந்த பேச்சியம்மன் கையில் இருக்கிற குழந்தை கூட அந்த ராஜாவோட குழந்தை தான். இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சுருக்கமாக இதில் சொல்லியிருக்கேன். அப்போது அப்படி உருவெடுத்த அம்மன் எல்லார்கிட்டேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன நினச்சி என்ன யோசித்து யாரெல்லாம் என்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் துணை இருப்பேன், அந்த கிராமத்துக்கு நிச்சயம் என்னோடய வழிகாட்டுதலை நான் புரிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அம்மாவா தெய்வமா எல்லாமுமாவும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பெரியாண்டிச்சி அம்மன் பேச்சியம்மன் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பாங்க. எனக்கு நடந்தது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தாங்க குழந்தை இருந்தது. 1 மாதத்துலேயே என்ன இன்னும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குற ஊர் இது. ஆனால் எனக்கு 2 வருஷத்தில் ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்து எனக்கு ஒரு கருவை அந்த தெய்வமாக பார்த்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துருக்கும்போது எனக்கு சுகப்பிரசவம் ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக டாக்டர்லாம் சொன்னாங்க. எங்கள் பாட்டி ஒரே ஒரு வேண்டுதல் தான் பெரியாண்டிச்சி அம்மன் கிட்ட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த அம்மனும் எனக்கு நல்லபடியாக சுகப்பிரசவத்தை பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. இது என்னோட நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் நம்பணுன்றதுக்காக சொல்லலை. அந்த அம்மனுக்கு குழந்தை பிறந்து 16 நாள் முடிஞ்சோன்னே என்னென்ன அவங்களுக்கு செய்யணுமோ எல்லாத்தையும் நல்லபடியாக மனசார நிறைவேற்றிட்டு போய் வந்தவங்க என்னோடய கனவில் அன்னைக்கு நைட்டே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. நீங்களும் கண்டிப்பாக பெரியாண்டிச்சி அம்மனை நினச்சி வேண்டுதலை வச்சு உங்களோட குழந்தைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்கங்க. உங்கள் குழந்தைய நிச்சயம் பார்த்துக்குவாங்க. மறந்துடாமல் தவறாமல் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க. எங்கள் ஊரில் பெரியாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் இந்த வீடியோவில் காட்டுற உருவத்தில் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் சாந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறாங்க. மறந்துடாமல் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.